ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒன்ஸ் அகெயின் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரோடைய ஒரு ரோஸ்ட் தான். பட் இந்த ஒரு ரோஸ்ட் வந்து கம்ப்ளீட்லி இட்ஸ் கோயிங் டு பி ஒன்லி ஃபார் ஹிம். அவருக்குனே வச்சு செஞ்ச மாதிரி ஒரு வீடியோ தான். அண்டு எதாச்சும் என் கண்ணுக்கு படிச்சு ஃப்ரம் ட்ரோல் ஜோன்ஸ் அவங்களுக்கு அந்த க்ரெடிட்டை கொடுத்துட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். ஸோ வாட்டர்மெலன் 2 துண்டாக பொழக்கப்பட்டது, இதுதான் வீடியோ டைட்டிலே ஏதோ எனக்கு தெரியலை, இதுள்ள என்ன இருக்குன்றது கூட தெரியல. ஸோ 8 minutes இந்த ஒரு வீடியோ இருக்க போகுது. அண்ட் கம்ப்ளீட்லி இட்ஸ் கோயின் பி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ். அண்ட் இதை தாண்டி இவரை பற்றி எனக்கு பேசுகிற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. சொல்லப்போனால் இதை பற்றி பல பேர் பேசிட்டாங்க. இவரை வந்து இன்னும் பொழந்துக்கிட்டதை இவரை ஃபுல்லாக க்ரஷ் பண்ணிட்டாங்க. இதை தாண்டி நானும் க்ரஷ் பண்ணுறதுக்குலாம் எதுவுமே இல்லை. பட் ஸ்டில் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இன்னும் சில கருத்துக்கள் அன்னைக்கு வீடியோவில் மிஸ் ஆனது இருக்குது. இன்றைக்கி நான் அதை கண்டினியூ பண்ண நினைக்கிறேன். ஸோ மக்களே, கம் ஜாயின் டுகெதர், லெட்ஸ் ஹாவ் அ கூல் வாட்டர்மெலன் ஜூஸ். ஓகே, ரெடி? 3, 2, 1 and here we go. வணக்கம். ஜெய்மணிவேல் அப்படின்னு ஒரு ஃப்ராட் யூடியூப் சேனலை பத்தி உங்களுக்கு சொல்ல போறேன். யங்ஸ்டர்ஸ் இவர் சொல்றது எல்லாமே போய் என்ன சொல்றான்னு கேளுங்க. ஜெய்மணிவேல் என்ற நபர் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு ஃப்ராடு. அவர் ஃப்ராடுனா நீ ஒரு குண்டு பாடு. அவரை பத்தி எல்லாமே பார்த்துட்டீங்க. டபுள் மீனிங்ல அசிங்கமா நீ இன்டர்வியூக்கு போற எல்லாரையுமே ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஃபர்ஸ்ட் டைம் பாசி பேசிக்கிட்டு இருக்கப்பே டபுள் மீனிங்லயும் அசிங்கமாவும் பேசினாரு. நான் பாதியிலே எந்திரிச்சு போயிட்டேன். ஐயா, நீங்க எந்த நியூஸ்லயும் இன்னும் பேசல ஐயா, பாதியில தான் ஓடி போயிருக்கீங்க. 800 ரூபா மட்டும் கொடுத்து அதை லட்சக்கணக்கில் வியூஸ் வாங்கி பணம் சம்பாதித்த நபர். இவ்வளவு சொல்றீங்களே, அப்புறம் என்ன மயத்துக்கு அங்க போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தீங்க? நீங்க போனதுக்கு அப்புறம் எடிட்ல அசிங்கமா போட்டு அசிங்கமான வார்த்தைகள். சார், உங்கள் செயலுக்கு உங்களை நான் திட்டுவதற்கு விரும்பவில்லை. இருப்பினும் என் மனம் நான் சொல்வதை கேட்காமல் ஏன்டா பைத்தியக்கார அளவுக்கு ஒன்றுமாய் நடந்து கொள்கிறாய் என்று உன்னை பார்த்து என் மனம் கேட்க சொல்கிறது. நான் நிறைய டைம் ஜெய்மணி பேசியிருக்கேன். நான் படிச்ச ஆளு டாக்டர். என்ன வந்து இந்த மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லி படிச்ச ஆள் சொல்ற பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிறார். காய்ஸ், இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க. இது என்னது பண்ணியா இல்ல வேற ஏதாவது ஜந்துவா? ராஜுபாய் இல்ல, போடு. அண்ணா மாப்பு போட்டது போதும், வாசல் பெருக்கி கோலம் போடுங்க. என்னங்க எக்ஸ்பிரஷன் அது? வாயில உள்ள குச்சியை முழுங்கிடாத சனப்பண்ணி. ராஜு பாய் இல்ல, கரடி பாய் இல்ல, காந்தாமிருகம் பாய். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ பண்றோம். ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றேன். வணக்கம் மக்களே. கேப்ல நடிச்ச படம் அக்யூஸ்ட். டோன்ட் வரி ப்ரோ, நீ கண்டிப்பா நாசமா தான் போவ. பேசுறதுக்குலாம் தேவைதான்டா. பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன சீன் பண்ணிருக்கேன். ஒரு நிமிஷத்துல அப்படியே அசுரத்தனமாவும் வரி ஒரு சும்மா இல்லங்க. குரல் வந்து பாத்தீங்கன்னா திரையில வரப்போகுது. ஏஸ் புன்னால தான்டா நான் இன்னும் ஏஸ் படமே பார்க்கல. நாமே பார்க்கல இன்னும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா அசுரத்தனமான நடிப்பு. ஒரு நிமிஷம்னாலும் நல்ல நடிப்பு. டேய் லூசு குடி, உன் சீனை டெலீட் பண்ணிட்டான்டா. இது உனக்கு தேவை விஷயம் திவாகர். ஒரு டாக்டர்ன்ற மண்ணகட்டி பட்டம் வேற. சிறந்த முறையில் மண் சலித்து தரப்படும். எனக்கு இப்பதாங்க புரிஞ்சிச்சு. ஆடு களம் இல்ல, மாடு களம். மண் சலிக்கிறது தான். இவர் மூளைக்குள்ள போய் யாரோ நடிகர்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் அந்த மக்கள். நாங்க தான் அந்த பிழையை பண்ணிட்டோங்க. அந்த நாயை தூக்கி அடையாளமே தெரியல திவாகரா. இது அந்த தாயலை விட இவன் எவ்வளவு பரவாயில்லடா. ஆமா, கழுத்து வலிதான். திவாகர் சார் தொப்பையெல்லாம் குறைச்சி ஆலய அடையாளம் தெரியாம மாறிட்டீங்க.
ரிப்போர்ட்டர்னாலுமே எல்லாத்துக்குமே ஒரு ரூல்ஸ் இருக்குல்ல சார். அவரு யாராச்சும் அவர் மொபைலை பிடிங்கி இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. த்ரெட்டனிங் கொலை மிரட்டல் பண்ற மாதிரி இதுதாங்க இந்த மொமெண்ட் எல்லாம். யா கொலை மிரட்டல் பண்றீங்க, கொண்டாடுங்க. அங்க பாருங்க சார், அவர் பாடி அதான் அது சிரிப்பு தாங்க. ஆங்கர் நவீன் த்ரெட்டனிங் பண்ணாங்க, கத்தாத சூத்தடிக்க போறானுங்க. Oh my god. கர்ணன் இதுதாங்க. சிவாஜி இல்ல பாப்கார்ன் சாப்பிட்டு பாத்ரூம் போறவன். பண்ணி ஆய் போற மாதிரி இருக்குடா பண்ணி வாயா. சிவாஜி கணேசன் தூக்கி சாப்பிட்டாருன்னு சொல்றாங்க. சரி ஓகே, ஒண்ணும் இல்ல கண்ணா. ஒரு சிவாஜி எவன்டா அது சொன்னது? இந்த தாயை இன்டர்வியூ அடிக்கிறீங்க. ஆமாங்க. கர்ணன் படம் எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதுல ஈட்டி குத்தி நான் நிறைய இன்டர்வியூல பார்த்தேன். நல்ல வேளை சிவாஜி இந்த கருமத்தெல்லாம் பார்க்க கூடாதுன்னு தான் போயிட்டாரு போல. ஐயோ, அதுதான் ஆக்டிங்கோட உச்சகட்டம். நான் எப்பயுமே பண்றது ஆக்டிங்கின் உச்சகட்டம். நீ பண்றது ஆக்டிங் இல்ல. பாஸ்வேர்ட் மறந்து போச்சு, இல்லனா அதுல வந்து கெட்ட வார்த்தையில கமெண்ட் போட்டிருப்பேன். யானை குத்தி ஆய் போன மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் அசிங்கப்படுத்தலாம். இன்னும் கொஞ்சம் இந்த வார்த்தை அதுக்கு ஏன்டா மூஞ்ச சூத்து மாதிரி வச்சிருக்க? அம்மா சாமி. டேய், அவன் பாத்ரூம் வருதுன்னு சொல்லாம சொல்றான்டா. இது ஒரு சாம்பிள் தான். லாஸ்ட் ஆப்ஷன். போஸ்ட் மரத்துக்கு பால் கொடுத்த திவாகர். இவ்வளவு தூரம் யோசிக்கிறாங்கல்ல இது மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம். நாங்க கூட கஷ்டம்தான். யாரா கம்பத்துல கம்பை விட்டு ஆட்டுறவன்? என்ன கொடுமை சரவணன். என்னையா கம்பத்துல ரொம்ப வல்காரிட்டி அதிகமா இருக்கு. நான் ஃபேமஸ் ஆயிருக்கு என்ன காரணம்? நீ ஸ்கூல் லைஃப்ல பண்ணிருக்கேன்னு சொல்றீங்களா? தற்கொலை திவாகர் தாக்கப்பட்ட தருணம். அந்த அந்த ஒரு இன்டர்வியூ போதும் மட்டும் நான் ஃபேமஸ் ஆகல. ஓகேவா? 3 படத்துல தனுஷன் நடிச்ச வாட்டர் மெலன் மாட்டிக்கொண்டு தத்தளிக்கும் அதிசய காட்சி. சிவாஜி கணேசன் சார் மாதிரி நடிச்சிருக்கேன். பழக வைக்கடா. எப்படி அவரு மிஞ்சுவனி அவன் சொல்லு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருந்தது. திவாகர் மைண்ட் வைஸ். கடவுளே அஜித் பசங்க கத்துற காலம் மாதிரி. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. சார் 50 படம் நடிச்சிருக்காரு, பெரிய ஸ்டாரா இருக்காரு. காலையில இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ண அந்த சனிய புருஷன் தான் வரான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. கடவுளே அஜித் பசங்க கத்துனா அதுல வந்து ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. அது தாளடா, நீ தடா. ஸ்கிரீனுக்கே போகாம பிக் ஸ்கிரீன்லயே இல்லாம கடவுளே. கண்டாரோலி திவாகரை, கருமாந்திரம் திவாகரை, காட்டர்ம திவாகரை. பசங்க கத்துனா அப்ப இந்த லெவல்ல அசுரத்தனமான நீ வாங்க போற ரோட்டுல அசுரத்தனமா அப்ப தெரியும். கண்டிப்பா மக்கள் மத்தியில நம்ம கொட்டிருப்போம்ன்றத பாருங்க. கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா, இவனை இன்னும் வச்சிருக்கன்னு கத்திருப்பாங்க. அம்மா சாமி. நண்பா, வெற்றிகரமா வாட்டர் மெலனை பழந்தாச்சு. வீடியோ நல்லா இருந்தா லைக், கமெண்ட், ஷேர், கண்டிப்பாங்க சப்போர்ட் பண்ணுங்க. நான் இந்த சேனலுக்கு ஃபேன் ஆகிட்டேன். ரொம்ப நன்றி. எக்ஸ்ட்ரீம் லாஃப் டு தி கோர். இந்த ஆளை பற்றி என்ன பேசணும்னு எனக்கு சத்தியமாக தெரிய மாட்டேன். நேற்றும் பேசியாச்சு. நான் இந்த டாக்டர்ன்ற பேரை அதை ஃபஸ்ட்டாக வேண்டாம். அந்த ஒரு இனிஷியல் வேர்டே வேணான்னு நான் நினைக்கிறேன். என்னங்க இவனுக்கெல்லாம் என்னங்க தகுதி இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நேற்று கூட மரியாதை பேச நினைக்கிறேன். மரியாதை தேவை. பிகாஸ் அந்த மனுஷன் வந்து ஈவன் ஜிபி முத்தை பற்றி கொஞ்சம் தவறுதலாக பேசிட்டாரு. இன்னொரு பக்கம் வந்து இந்த காஸ்ட் இஷ்யூஸ் எல்லாம் வச்சு பேசும்போது இப்போ நாங்கள் ரீசெண்டாக பார்க்குற ஒவ்வொரு சென்சிட்டிவான டாபிக்ஸும் கூட அதை பற்றி தான் இருக்குது. அண்ட் ரீசெண்டாக வந்து கோபி சுதாகர் அவங்களுக்கு கூட போட்டு நான் சொசைட்டி பார்க்கலாம், அதுக்கு ஒரு வீடியோ பண்ணலான்னு தான் இருந்தேன். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி ரொம்ப லோ ஸ்டாண்டர்டில் இருக்கவங்கன்னு தான் சொல்ல முடியும். இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டு இவங்களெல்லாம் நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறது தப்பு. சொல்லப்போனால் நாங்கள் இந்த மாதிரி வச்சு ட்ரோல் பண்ணுறது கூட எனக்கு ஏதோ
எரிச்சல் ஆகுதுங்க இந்த மூஞ்செல்லாம் டெய்லி. அதனால தான் நான் இன்ஸ்டாகிராமை delete பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் இந்த மாதிரி பார்க்க கூடாதுன்னு தான். அது வந்து யூடியூப்லேயும் வளம் வந்து என்னை தாக்குகிறது. ஸோ என்னால் முடியலை. யூடியூப் பக்கத்துக்கு போனாலே ஃபஸ்ட்டாக திவாகர் ட்ரோல், திவாகர் ரோஸ்ட், அது கீழே பார்த்தா திவாகர் தாக்கப்பட்டார், திவாகர் பொழக்கப்பட்டார். ஃபைனலி இந்த பொழக்கப்பட்டார் வீடியோ தான் இது. ஜஸ்ட்டு இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் வந்தேன் கம்ப்ளீட்டாக. இந்த நான் இது வரைக்கும் இவரோட வீடியோ நான் பார்த்ததே இல்லை. டு பி ஆனஸ்ட், இதுதான் உண்மையான விஷயம். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வந்து பல பேரோட வீடியோஸ் நான் பார்த்தது கூட இல்லை, என்னன்னு கூட தெரியாது. ஆனால் இந்த ஒரு ஜந்துவை பற்றி இப்போ ரீசெண்டாக தான் இப்படி ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சு. நீயா நான் கூட வந்திருந்தேன் அந்த மனுஷன். அப்போவும் எனக்கு சரியாக தெரியலை, விட்டுட்டேங்க. பட் இதெல்லாம் எதுக்கு இந்த சொசைட்டியில் இருக்குது? அதான் இந்த வந்த ஒவ்வொரு பதிவும் அந்த கமெண்ட்டும் இதை தாண்டி செருப்பால் அடிக்கிற அளவுக்கு பதில் வேணாங்க. இவனுக்கும் இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஹீ டிசர்வ்ஸ் இட். அந்த மாதிரியான ஒரு மனுஷனை வந்து அதுக்கு நாங்களும் ஒரு காரணங்க. நாங்கள் இந்த மாதிரி ஜந்துவெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இன்டர்வியூ எடுத்து இவரை வந்து அதான் அந்த வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு கூட என்ன சொல்ல, ஸ்டார்ன்ற வார்த்தை கூட நான் கமெண்ட்டில் பார்த்தேன். எனக்கு ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தேன் ஸ்டாருக்கு கூட ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு. அது உண்மையான விஷயம் தான். வாட்டர்மெலன் கூட இவனாக வச்சுக்கிட்ட பேருங்க அது. இவனை வந்து தன்னைத்தானே சந்திரமுகியை மாற்றிக்கிற தருணங்களை தான் இதெல்லாம் நான் வந்து பார்க்குறேன். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபேமில் கொண்டு போனால் கூட அவங்களுக்கான ரீச் தான் இருக்குமே இல்லையா. பட் அந்த ரெஸ்பெக்ட் இருக்காது எப்போயுமே. ரீச் தான் எப்போயுமே இருக்கும். இவன் இப்படி பண்ணிட்டா அப்படி மீரா மிதுனா எப்படி போனாங்க, என்ன ஆச்சு, she got arrested. So there's no value for these people who even disrespect other people. ஸோ அதனால தான் எனக்கு வந்து எந்த ஒரு உடன்பாடுமே இல்லை. அண்ட் ரீசெண்டாக வந்து லைக் அந்த இன்டர்வியூஸில் கூட நான் பார்த்துருந்தோம்ல, அவர் வந்து எல்லா இன்டர்வியூஸ்லையும் நேர்மையாக நான் வந்து இப்போ ஒரு கேள்வி நான் கேட்குறேன், இப்போ ஒரு வச்சு நான் இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்குறேன், எந்திரிச்சு போகிற அளவுக்கு அந்த கேள்வி இருக்குதுன்னா அப்போ அவன் மேலே தான் ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மனுஷன் அதை தான் பண்ணுறான். எல்லா இன்டர்வியூக்கு போனால் எந்திரிச்சு போகிறது, ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த விஜே நவீனோட அந்த ஒரு இது தாங்க டிகேட் ஆஃப் தி லைக் அந்த ஒரு வீடியோ வந்து இந்த ஹோல் டிகேட்டுக்கு செலிப்ரேட் பண்ணலாம். அந்த ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. அவ்வளோ அசிங்கப்பட்டு பொழந்து அனுப்பிட்டோம். வெளியே போயிட்டு வீடியோவில் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து கொலை மிரட்டல் பண்ணுறதுக்கு, அதான் கொலை மிரட்டல் பண்ணிக்கூடாதுன்னா போனேன்னா போட்டு தள்ளியிருக்கணும். நீ எல்லாம் வாழ வேண்டிய ஆளே இல்லை. டாக்டராக இருக்க, எந்த ஒரு பதவியில் இருக்க, என்ன ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்க, அந்த ஸ்டாண்டர்டை டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணி நீ அடுத்தடுத்த மூவ்ஸ்க்கு வந்து போய் 4 பேரை காப்பாற்றுற வழியில் இப்போ அதை பார்க்கலாம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறதும், ஐ மீன் இந்த மாதிரியான ரீல்ஸ் போட்டு மற்றவங்க சாகடிக்கிறதும். நீ பண்ணுற ரீல்ஸ் நல்லா இருந்தால் கூட பரவாயில்ல, 4 பேர் பார்த்துட்டு நல்லதுன்னு சொல்லுவோம். ஆனால் நெகட்டிவாக நீ அந்த ஒரு ஃபேமை கொண்டு போயிட்டு மற்றவங்க பணம் சம்பாதிக்கிறாங்கன்றதெல்லாம் நீ பேசவே கூடாது. நீ பண்ணுறதே தற்கொலை வேலை. அதில் நீ மற்றவங்களுக்கு அதை சொல்கிறதெல்லாம் ரொம்ப சீப்பாக இருக்குது. அண்ட் ஐ ரியலி யூனோ எனக்கு ரொம்ப கோவம் வருதுங்க. பேசும்போது பேசிக்கிட்டே போகலான்னு தான் தோணுது. இதுக்கு மேலே வேணான்னு பார்க்கணும். ஏன்னா இவரை பற்றி எல்லாருமே பேசி எல்லாருமே போட்டுட்டாங்க. இதை தாண்டி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. பேசினாலும் இந்த தற்கொலை மாறப்போகிறதும் இல்லை. இதை தாண்டி நமக்கு தான் டைம் வேஸ்ட் சொல்ல போனால். இவங்களெல்லாம் வச்சு அங்கே பேசி நமக்கு எதுக்கு இதை பற்றி பேசினாலும் ஒன்றும் மாறப்போகிறதுலே விட்டு தரையில்லாங்க. இதை தாண்டி எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் இனி வரும் வீடியோஸ் இந்த மாதிரி இருந்தால் கூட நான் கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் திவாகர், நாட் வாட்டர்மெலன் ஸ்டார் ஓ தர்பூசணி நட்சத்திரம். இதெல்லாம் இல்லாமல் இந்த தற்குறி, இந்த தருதலை, இந்த 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 மனுஷனுக்கான ஒரு வீடியோ வந்தால் கண்டிப்பாக நான் வந்து இந்த மற்றவர்களாக இருந்தால் நான் பண்ணுவேன். அண்ட் தட்ஸ் இட். இதை தாண்டி வேறு எதுவும் பேசுறதுக்கு நான் இன்னொரு பக்கம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஜாதின்ற ஒரு விஷயம் வந்து சொசைட்டியில் கொண்டு வந்து திணிக்கும் பல நபர்கள் இருக்காங்க. இதை சுற்றி பல பேர் அடங்கியிருக்காங்க. அண்ட் அதில் இந்த மனுஷன் ஒருத்தன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து யாரும் பார்க்குறவங்க வந்து ஒரு இன்வால்மெண்ட் எடுத்துக்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஜாதின்ற விஷயத்தை கொண்டு வந்து, ஏன்னா இப்போ இருக்க பல பேருக்கு அந்த ஒரு விஷயம் உள்ளே இருக்கும். ஆனால் வந்து அதை எப்படி காட்டணும்னு தெரியாமல் இந்த மாதிரி விஷயங்களை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்டு அது பப்ளிக் ஃபோரமில் வந்து இந்த மாதிரி பேசுகிறது இட்ஸ் நாட் ரைட். அண்ட் இன்னொரு பர்சனோடைய என்ன சொல்கிறது, அது ஒரு பர்சனாலிட்டியே, அது கேரக்டரே இது பண்ணிடும், அசாசினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஹீ ஹாஸ் டன் இட் ஃபார் ஜிபி முத்துவெல்லாம். அவரெல்லாம் எப்படியான ஒரு மனுஷன், அந்த மனுஷனை போயிட்டு இந்த மனுஷன் இப்படி போய் பேசியிருக்கான்ல, அதான் நான் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி, ஓகே, அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே எனக்கு தெரியலை. ஓவர் டு யூ கைஸ். இனி ஜட்ஜஸ் நீங்களும் இருக்கீங்க கூட சேர்ந்து, மை கோ ஜட்ஜஸ், இதுக்கான கருத்தை நீங்களும் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி சில கமெண்ட்ஸ் வந்தால் நல்லாயிருக்கும். அண்ட் இன்கேஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, உங்கள் கருத்துக்களை இவனுடைய
லைக் இவனை பற்றி இருக்க கருத்துக்களை கீழே சொல்லுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இப்போ நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக பரிதாபங்களுடைய வீடியோ நான் பண்ணுவேன். சொசைட்டி பாவங்கள் அந்த வீடியோ நான் இன்றைக்கி நான் மேபி நாளைக்கு நான் பண்ணுவேன். இப்போ நைட் ஆச்சு, இதுக்கு மேலே பண்ண முடியாது. நாளைக்கு நான் பண்ணுவேன். பண்ணால் அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக பேச வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குது. ஆனால் சில விஷயங்கள் டேபுவான டாபிக்ஸ், சில விஷயங்கள் சென்சிட்டிவாகவும் கூட இருக்கும். அதை வந்து நம்ம பேச முடியாது. ஆனால் என்ன பேசுறதுக்கான ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் பேசுவேன். ஸோ தட்ஸ் இட். அதையும் நான் முன்குறிப்பாக நான் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ எண்ட் பண்ணிவிட்டு அடுத்த எந்த வீடியோக்கு நான் ரியாக்ட் பண்ணணும் இல்லைன்னா இதை பற்றி யார் சேர்த்து பேசுகிற மாதிரி இருந்தால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் ஆல் தி திவாகர் haters, do like my channel, do like my video, do subscribe my channel too. And that's it. This is simply Hari signing off from here. Stay tuned. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.